அஞ்சலி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொன்னதால அபியும் வராங்க. அங்கே வந்து அஞ்சலி வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்தது அபி அப்படி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே, பூஜை விஷயங்கள்லாம் உனக்கு தான் தெரியும், அதை லாவணியாவுக்கு சொல்லிக் கொடு அப்படி சொல்கிறாங்க. லாவணியா தான் எங்கள் வீட்டு மருமகளாக வரதுக்காக எல்லோரும் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து அபி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா வந்து அபி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. வந்து பூஜை எப்படி பண்ணணும், எப்படி பெரியவங்க கிட்ட வந்து மரியாதை நடந்துக்கணும், அதே மாதிரி என்ன பழக்கவழக்கங்கள் இருக்குது நம்ம இந்துஸில் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து பண்ணிகிட்ருக்காங்க வந்து லாவணியா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே எனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பஜ்ஜி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எப்படி இந்த ஆயில் ஐட்டம் நீ சாப்பிட்ற, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஃபேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதில் என்ன இருக்குது, 4 வேலை செஞ்சால் அந்த ஃபேட்டு குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம அபி. அதை கேட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாட்டியும் வந்து. நம்ம வந்து அஞ்சலி பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அபி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்னும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு நிறைய பஜ்ஜியெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க, எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லாவண்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கல்யாணத்துலலாம் வந்து அவ்வளோ வந்து விருப்பமே கிடையாது, ஆனால் இந்த பாட்டிக்காக தான் நான் கல்யாணமே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் நினைக்கிறேன், ஆனால் ராகவுக்கு தான் இவன் மேலே விருப்பமே இல்லை, எப்படியாவது வந்து ராகவ சம்மதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு அப்போது கல்யாண வாழ்க்கை வாழணும்னு என்ன வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் வந்து ராகவுக்கு வந்து லிவிங் இருக்கணும், லிவிங் வந்து நாங்கள் வாழ்ந்ததே எனக்கு சந்தோஷம், அதை லிவிங் வந்து வாழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் கல்யாணம் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறதால சரி ஓகே அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லிவிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அபி. ஏன் அபி உனக்கு இது தெரியாதா அப்படி சொல்லிட்டு அஞ்சலி கேட்டோன்னே, எனக்கு எங்கே தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாமல் 2 பேருமே இருப்பாங்க, அப்புறம் அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்வாங்க, அதுதான் லிவிங் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது கல்யாணம் ஆகாமல் வாழ்வாங்களா, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது, நான் கூட இந்த வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல ராகவ் ரூமில் தான் தங்கணும்னு நினச்சேன், ஆனால் வந்து எல்லோரும் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் வந்து வேறு ரூமில் நான் தங்குறேன், பாட்டிக்கு பிடிக்காதுல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் தங்குறது தப்பு இல்லையா, இதெல்லாம் தப்பு கிடையாது, இப்போல்லாம் இதெல்லாம் வந்துச்சு, லிவிங் அது பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன லிவிங்கோ எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் கேட்டால் எனக்கு மயக்கமே வருது, என்னங்க இப்படிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இப்படிலாம் தங்கக்கூடாதுல்ல, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது அப்படி சொன்னோன்னே, ஏன் உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாதே அப்படி சொன்னோன்னே, அப்போது நீங்களும் வந்து ராகவ் சாரும் வந்து லிவிங்கில் தான் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. லிவிங்கில் தான் இருக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், லிவிங் கூட வேணாம்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து இப்போ நாங்கள் லிவிங்கில் தான் இருக்கோம், ஆனால் வேறு ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அபி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து அபி வீட்டுக்கு போயிட்டு அனு கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னது லிவிங்னா உனக்கும் தெரியாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அனு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து லிவிங்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க அபி. அதை கேட்டு அனு ஆச்சரியப்படுறாங்க. இதுவெல்லாம் இருக்கா, இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படி. ஆமாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அனுன்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லி அனு கிட்ட ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அபி. இது